पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே, இப்பொழுது நான் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 548வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். நாம் பகவானை பற்றி வேதம் சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லிச்சு. எம்பெருமான் அனந்தன் என்று எம்பெருமானை வர்ணித்தது. அனந்தன் என்றால் என்ன? உலகத்திலே மனிதர்களுக்கு பொதுவாக நமக்கெல்லாம் 3 வித தடைகள் உண்டு, 3 வித லிமிட்டேஷன்ஸ், 3 வித பரிச்சேதங்கள் என்பார்கள். அப்படி நீங்கள் பரிச்சேதம் சொன்னால் ஹை ஃபிலாசபின்னு எடுத்து வேற ஒன்று 3 தடை. முதல் தடை என்ன? நாம் இந்த உடம்பில் இருக்கோம், இன்னொரு உடம்புல நாம் இருக்க முடியுமா நம்மளால்? சௌபரின்னு ஒரு முனிவர் இருந்தாராம், அவருக்கு 50 உடம்பு எடுத்துக்க முடிஞ்சுதான். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அவ்வளோ வசதி. நேற்று ராத்திரி மேட்சையும் பார்த்துட்டு அதே சமயத்தில் ஃபைனல் நரேந்திர மோடி ஸ்டேடியம் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா அந்த மேட்சையும் பார்த்துட்டு அதே சமயத்தில் ஆஃபீஸ்லேயும் டியூட்டி பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே ஒரு வடிவம், அங்கே ஒரு வடிவம். இன்னொருத்தர் சொல்கிறா, என்னங்க அப்படி சொல்கிறீங்க, வீட்டில் ஒரு வடிவம், சினிமா தியேட்டரில் ஒரு வடிவம், அப்படி கூட இருக்கலாமே. அதெல்லாம் நமக்கு முடியாதுங்க, ஒரு உடம்புல இருக்கலாம், அவ்வளோதான். சாதாரணமாக சௌகரியம் ஒரு எக்ஸப்ஷன், கொஞ்சம் தவ வலிமை இருந்தது, பகவான் அருள்னால் இருந்தார். அது 50 வடிவம் எடுத்திருந்தாருன்னு புராணங்களை சொல்கிறாங்க. 100 வடிவம் ஏதோ வச்சு இந்த மாதிரி நம்மளால் முடியாது. இது நமக்கு ஒரு வடிவம், ஒரு பொருளில் தான் நம்ம ஒரு உடம்புல இருக்க முடியும். இது ஒரு தடை. 2வது தடை என்ன தெரியுமா? ஒரு ஊரில், ஒரு இடத்துல, ஒரு ஸ்பேஸில் தான் இருக்க முடியும். நாம் இப்பொழுது எஸ்விபிசி சேனல் அவர்கள் ஷூட்டிங் இடத்துல உட்காந்து ஷூட்டிங் கொடுக்கலாம். இதே சமயத்தில் எல்லாம் ஹைதராபாத்தில் லால் பகதூர் ஸ்டேடியத்தில் உட்கார முடியுமா? முடியாது. அங்கே பார்த்தேன்னு நம்ம டிவியை போட்டு அது வேணால் ஏதோ அது மாதிரி டிவியினுடைய உதவினால் பார்க்கலாம். நான் இருக்கிற இடம் ஒன்று தான். அது ஒரு பொருளில் ஒரு இடத்துல இருக்கலாம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இருக்க முடியும். எல்லா காலத்திலும் இருக்க முடியுமா? அந்த காலத்தில் எப்படி டான் பிராட்மேன் ஆடினார் தெரியுமா கிரிக்கெட்? இப்போ எங்கே இருக்காருன்னா போயிட்டார் சார் அப்படி. அதனால்
மக்களுக்கு காலத்தினாலே ஒரு வரையறை, தடை, லிமிட்டு, கால பரிச்சேதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வஸ்து பரிச்சேதம், இந்த பொருளாக இருக்கான்னா அந்த பொருளாக தான் இருப்பான். அதே மாதிரி தேச பரிச்சேதம், ஸ்பேஸில் ஒரு இடத்துல இருப்பான், அவ்வளோதான். இந்த மூவகையான பரிச்சேதமும் இல்லாதவன் எம்பெருமான் நாராயணன். அதில் 3 விதமான தடைகள், 3 விதமான லிமிட் இல்லாதவன் நாராயணன், லிமிட்லெஸ். இந்த 3 லிமிட்டை தவிர லிமிட் நீங்கள் கன்சிடர் பண்ண சொல்லி பாருங்களேன். நம்ம முன்னோர்கள் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். 3 லிமிட்டு தவிர 4வது லிமிட் ஒன்று சொல்லி பார்க்கலாமா? கிடையாது. இந்த 3ல எல்லாம் அடங்கிடும். இப்படி முத்தடையற்ற திரிவித பரிச்சேதங்கள் அற்றவன், திரிவித பரிச்சேதரகிதன் அனந்தன். அந்த பரிச்சேதங்கள் அற்றவனாய் இருக்கிறான் எம்பெருமான் என்று இது தைத்தரிய உபநிடத்தில் இந்த வாக்கியத்தில் சொல்கிறார். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம என்று முடிகிற வாக்கியத்தில். அன்பர்களே, இந்த வாக்கியத்துக்கே சோதக வாக்கியம் என்று பெயரிட்டார்கள். பரபிரம்மத்தினுடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லக்கூடிய இந்த இதுக்கே சோதக வாக்கியம், தூய்மைப்படுத்துகிற வாக்கியம். பிரம்மம்னா என்னங்கிற தெளிவை கொடுக்குற வாக்கியம். இறைவன்ற இது ஒரு குணம் இருக்குது. சத்தியமாக இருக்கான். சத்தியம்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கான். ஞானமாக இருக்கான். எப்பொழுதும் அறிவு அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த அறிவு குன்றாமல் இருக்கு. எந்த காரணம் அறிவு அவனுக்கு குன்றாது. அதனால் பிரமம் வராது, அதனால் மயக்கம் வராது, குழப்பம் வராது. ஏன்னா அறிவு தான் ஸ்டெடியாக இருக்கு. அதே மாதிரி அவன் இல்லாத இடம் கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது, இல்லாத காலம் கிடையாது. இப்படி எம்பெருமானுடைய ஆட்ரிபியூட்ஸை தெளிவுபடுத்தி காண்பிப்பதனால இந்த உபனிஷத் வாக்கியத்தையே சோதக வாக்கியம் என்று அடிக்கடி உபனிஷத்தில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்லுவாங்க. அந்த சோதக வாக்கியத்திலே அனந்தன் என்று சொல்லப்பட்ட எம்பெருமான் அனந்தகிரியில், அனந்தகிரின்னா அனந்தனே மலையாக இருக்காங்க, ஆதிசேஷனே மலை, திரையங்கழமுடைய ஆனே அனந்தன், அவன் இருக்கும் மலையும் அனந்தன் மலை. இப்படி அனந்தனாக இருந்து கொண்டு அனந்தன் மலையிலே ஆனந்த விமானத்திலே வசிக்கலாம். இப்போ பகவான் இருக்கிற அந்த விமானம் இருக்க கருவறை, அதற்கு ஆனந்த விமானம் என்று பெயர். அந்த காலத்தில் தொண்டமான் மன்னன் கட்டியது, தங்கம் வைந்தது, அதிலே எழுந்திருக்கிறான் என் பெருமான். அதை நீங்கள் வலம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வடக்கு பக்கத்தில் சுவாமி புஷ்கரணியை நோக்கி கொண்டு ஒரு விமான ஸ்ரீனிவாசன் இருப்பார், தங்கத்தால். அவளையே இருக்காருன்னா கருவறையிலிருந்து கண்ணில் அவருக்கு யார் யார் படலையோ அவர்களையெல்லாம் பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு அவர் அங்கே இருக்கார். அந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஜெருகண்டி கிடையாது. இத்தனை வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க. கருவறையில் இருந்தால் இவ்வளோ லிமிட்டேஷன் இருக்குது நமக்கு. ஜனங்கள் வர முடியாது, போன்னு விரட்டி விட்ருவாங்க. அங்கே பார்த்ததையும் முன்னொரு பார்க்கலாம்னு விமானத்திலே வந்து பகவான் அப்படி வலம் வரும்பொழுது காட்சி தரக்கூடிய அற்புதமான நிலையில் இருக்காங்க தங்க விமானத்தில். இப்படி இருக்கக்கூடியதுனால எம்பெருமானுக்கு அனந்தன் என்பதாக திருநாமம். அந்த அனந்தன்னா அதுக்கு என்ன இங்கிலீஷ் கேட்டால் இன்ஃபினிட். இன்ஃபினிட்டுங்கிறது ஒரு நம்பர், நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்ஃபினிட்டியை 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 2 இன்ஃபினிட்டி, அதான் வராது. என்ன அப்படி குழப்பறேன்? அதுவும் இன்ஃபினிட்டி தான். அளக்க முடியாத ஒன்றை 2ஆல் பெருக்கினா அளக்க முடியாது தான் கிடைக்கிறது. 2 அளக்க முடியாது வராது. அளக்க முடியலன்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால தான் இன்ஃபினிட்டியை 1-2ஆல் வகுத்தாலும் இன்ஃபினிட்டி தான் ஆன்சர். இன்ஃபினிட்டியை 2ஆல் பெருக்கினாலும் ஆன்சர் இன்ஃபினிட்டி தான். எம்பெருமான் இன்ஃபினிட்டி ஆகினாலும் இது எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். யாரில் நாம் எல்லாரும் ஃபைனைட், ஆனால் பகவான் ஒருவன் இன்ஃபினிட்டி. அந்த இன்ஃபினிட்டியாக எம்பெருமான் இருப்பதை இந்த அனந்தகா என்கிற சொல் விளக்கி காண்பிக்கிறது. இதை நாரத பகவான் 548வது திருநாமமாக சொல்கிறார். அனந்தனான எம்பெருமான் வசிஷ்டர் கேட்டு மகிழறார். இந்த வசிஷ்டருக்கு ஒரு பெருமை இருக்குது. வேதத்திலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணும்பொழுதும் ஒரு 15 சமித்தை வைத்து
அந்த சமித்துக்கு ஒரு மந்திரம் சொல்லி அக்னியில் போடுவார்கள். அதுக்கு சாமி தேனி என்று அந்த மந்திரங்களுக்கு பெயர். இருப்பது 15 சமித்து, மந்திரங்கள் என்னவோ 11 தான். அதில் பரிதானியான் கடைசி மந்திரம். ஆனால் கடைசி மந்திரத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் 15ன்னா வசிஷ்டருக்கு மட்டும் இன்னொரு மந்திரம் எக்ஸ்ட்ரா. வசிஷ்டர் குலத்தில் வந்தவங்களுக்கு யாக மனுஷன் இப்படி பண்ணுறாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, மற்ற ரிஷிகள் நேரே பார்க்க முடியாத எம்பெருமானை வசிஷ்டர் நேரே பார்த்தாராம். அவ்வளோ பெருமை பெற்ற வசிஷ்டர் இந்த திருநாமத்தை கேட்டு மகிழறார். இந்த சஹஸ்ரநாமத்தை தான் ஏற்றம். நாரத பகவான் சொல்கிறார், அனந்தான்னு சொன்ன உடனே வசிஷ்டர் அப்படியே அரண்டு புரண்டு ரசித்தாராம். அப்பேற்பட்ட திருநாமத்தை உங்களுக்கு நாம் சொன்னோம். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளு. த்ரிவித பரிச்சேதரியோ ஹீனசோதக கிரோதிதோ தேவகா நாம்னானந்த சோயம் நமதானந்த சுவிமானவாசம் தம். அனந்தாயனமா என்று சொல்லி நீங்கள் எம்பெருமானை வணங்குங்கள், ஆனந்த விமான வாசியை வணங்குங்கள், வாழ்க்கையில் என்றும் ஆனந்தத்தோடு இருக்கலாம் என்று இந்த ஸ்லோகத்திலே சஜஸ்ட் பண்ணுகிறோம். இதற்கு பின்னணியாக தமிழ் பாட்டு சுருக்கமாக சொல்லும். பொருளால், இடத்தால், காலத்தாலே ஒரு தடையும் அற்றோன் அதனாலே அனந்தன் எனவே பெயர் பெற்றார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். அனந்தாய நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.